தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கோட்டாபயவிற்கு எதிராக அவரது மருமகனே வாக்குமூலம், தீவிரமடையும் விசாரணை. நீதிமன்ற பிடியாணையால் சபையில் வெடித்த அர்ச்சுனா ராமநாதன். யாழ்ப்பாணத்தில் 600 கிலோ கேரள கஞ்சா தீயிட்டு அழிப்பு. இலங்கைக்கு எல்னுனோவால் ஆபத்து, யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் விடுத்துள்ள எச்சரிக்கை. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி. AI அச்சத்தால் சமூக வலைதளங்களில் இருந்து விலகும் முன்னணி நடிகைகள். ஒரே இளைஞரை திருமணம் செய்த 3 சகோதரிகள், நெட்டிசன்கள் ஷாக். சுவிஸ் ஆஃப்ரிங்கர் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627981111. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருக்கும் போது அவரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ள விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் சர்ச்சை ஏற்பட்டது. இன்று பாராளுமன்ற அமர்வு இருப்பதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்த போதும் இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சபையில் குறிப்பிட்ட அர்ச்சுனா MP இதனால் தனது சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறினார். அர்ச்சுனாவிற்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராளுமன்ற உறுப்பினர் விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டிருக்கும் போது அவரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பிப்பது மோசமான முன்னுதாரணம் என்று குறிப்பிட்டார். பிரதியமைச்சர் சுனில் வட்டகல இதன்போது குறுக்கிட்டு, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் விசேட தேவைகள் இருந்தால் தவிர அவர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி MP சுஜீவ சேனசிங்க கருத்து வெளியிட்டு, இது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் பொதுவான பிரச்சினை என்றும் இதுகுறித்து பொதுவான தீர்மானம் ஒன்றை பாராளுமன்றம் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றம் உரிய கவனத்தை செலுத்தும் என பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி உறுதி வழங்கினார். கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக அவரது சகோதரியின் மகன் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. அவரது சகோதரியின் மகனால் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் கோட்டாபயவிற்கு எதிராக மற்றுமொரு சட்ட சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. கோட்டாபயவின் முன்னாள் செயலாளரான சுகீஸ்வர பண்டார மீதான நிதி மோசடி குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வாக்குமூலம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது சுகீஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றி அதற்காக அவர் சம்பளம் பெற்றுள்ளார். அது மட்டுமன்றி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னரும் விசேட ஒப்பற்ற ஒரு பதவியை உருவாக்கி சம்பளத்தை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகளில் அம்பலமாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக விசேட திட்டங்கள் என்ற பெயரில் 137 பேருக்கு வேலைவாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்த விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த பணிக்காக 17 கோடிக்கும் அதிகமான அரச பணம் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் அவரது வாகனத்தின் பராமரிப்பு செலவுக்காக 59 லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவுகள் பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் சுயாதீனமாக வேலை செய்ததாகவும் சம்பளம் எதையும் பெறவில்லை எனவும் சுகீஸ்வர கூறியதால் கோட்டாபய இது குறித்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்.
இதன்போது சுகீஸ்வரவுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதாக முன்னதாக கூறியதாகவும் பின்னர் தாம் வழங்கிய சாட்சியங்களை கோட்டாபய மாற்றி தனது சகோதரியின் மகனுக்கு வழங்கியதாக விசாரணைகளில் தெரிவித்துள்ளார். இந்நிலையிலேயே கொழும்பு குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையான சகோதரியின் மகன் கோட்டாபய கூறியது முழு பொய் என்றும் தனக்கு 1% கூட வழங்கவில்லை என கூறியுள்ளார். இந்நிலையில் குறித்த மடத்திற்கு என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கம் வழங்கப்பட வேண்டிய நிலை கோட்டாபயவுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுருவில் மெலிஞ்சிமுனை மயானத்திற்கு அண்மையில் இன்று சுமார் 600 கிலோகிராம் எடையுடைய கேரள கஞ்சா நீதிமன்ற உத்தரவின் பேரில் எரித்தளிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் கடல் மார்க்கமாக நாட்டிற்குள் கடத்தப்பட்ட கேரள கஞ்சா பொதிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. அவை தொடர்பான வழக்குகள் ஊர்காவற்றுறை நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வழக்குகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து குறித்த கஞ்சா பொதிகளை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று முன்னெடுக்கப்பட்ட இந்த எரித்தளிப்பு நடவடிக்கை நீதவான், நீதிமன்ற உத்தியோகத்தர்கள், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார், ஊர்காவற்றுறை போலீசார், கொழும்பிலிருந்து வருகை தந்த அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆகியோரின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த அழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எல்னினோ காலநிலை தாக்கம் இந்து சமுத்திர பிராந்தியத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் முகாமைத்துவத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலைப்பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் ஏற்பாட்டில் எல்னினோ காலநிலை மாற்றம் தொடர்பான விசேட விழிப்புணர்வு செயலமர்வு இன்று காலை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் முதன்மை வளவாளராக கலந்து கொண்ட பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா மத்திய பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உருவாகியுள்ள எல்னினோ தாக்கம் இந்து சமுத்திர பிராந்தியத்திற்குள் பரவி வருவதால் ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரை அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என தெரிவித்தார். கடல் வழியாக வெப்பம் பரவும் வேகம் நிலத்தின் வழியாக பரவும் வேகத்தை விட சுமார் 16 மடங்கு அதிகம் என்பதால் இந்து சமுத்திரத்தில் ஏற்படும் வெப்ப உயர்வு சுற்றியுள்ள பிராந்தியங்களிலும் விரிவாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் விளக்கமளித்தார். இதன் விளைவாக இலங்கை மற்றும் மாலைத்தீவுகள் அதிகளவில் பாதிக்கப்படக்கூடும் என்றும் குறிப்பாக வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் கடுமையான நீர்த்தட்டுப்பாடு உருவாகும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரை கடுமையான வறட்சி நிலவும் என்றும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம், நவம்பர் மாதங்களில் கனமழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காருவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை 116 வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 36 வாக்குகளும் எதிராக 152 வாக்குகளும் கிடைத்தன. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காருவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சமீபத்தில் நடந்த சம்பவத்தில் கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பான தனது பொறுப்பையும் கடமையையும் நிறைவேற்ற தவறியதன் காரணமாக அமைச்சருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே இளைஞரை 3 சகோதரிகள் திருமணம் செய்து கொண்டதாக வெளியான தகவல் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. அம்ரூகா மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் மகள்களான சரோஜ், சாவித்ரி மற்றும் சந்தோசி ஆகிய மூவரும் ஒரே இளைஞரை திருமணம் செய்ய முடிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சரோஜ், சாவித்ரி, சந்தோஷ், கடக்வன்சி ஆகிய 3 பெண்களும் தங்களின் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பவர்கள். அவர்களுக்கு கேமராமேனாக கடந்த 6 மாதங்களாக பணிபுரிந்து வந்த விகாஸ் என்பவரையே தற்போது அவர்கள் மூவரும் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி அந்த பகுதியில் உள்ள சாமுண்டா கோயிலில் நடைபெற்ற நிகழ்வில் 3 சகோதரிகளும் அந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருமண சடங்குகளின் போது அவர்கள் அக்கினியை வலம் வந்ததோடு ஒருவருக்கொருவர் குங்குமம் வைத்து பெரியவர்களிடமும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர். இந்த திருமண நிகழ்வின் காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. சமூக வலைதளங்கள் தற்போது அதிகளவில் மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை அனுபவங்களுக்கு காரணமாக மாறியுள்ளதாக பிரபல நடிகைகள் சமூக வலைதளங்களில் இருந்து விலகி வருகின்றமை பேசுபொருளாகியுள்ளது.
செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் நிழற்படம் தவறாக மாற்றப்பட்டு பரப்பப்படுவது, அவதூறு கருத்துகள், தனிநபர் தாக்குதல்கள் மற்றும் வெறுப்புணர்வை தூண்டும் பதிவுகள் ஆகியவை தங்களின் மனநிலையை கடுமையாக பாதிப்பதாக நடிகைகள் குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் ஜனநாயகன் பட நடிகை மமிதா பைஜு சமூக வலைதளங்கள் தனது திரைப்பயணத்திற்கு முக்கியமானவை என்பதை அறிந்திருந்தாலும் அதிலிருந்து விலகியிருக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இனி தனது திரைப்படங்கள் மற்றும் தொழில் தொடர்பான அனைத்து தகவல்களையும் தனது நிர்வாக குழுவே ரசிகர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இதயம் முரளி பட நடிகை கயாடு லோகரும் மன அமைதிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் இருந்து தற்காலிகமாக விலகியுள்ளார். ரசிகர்களுடன் தொடர்பில் இருக்க சமூக வலைதளங்கள் முக்கிய கருவியாக இருந்து வரும் நிலையில் முன்னணி நடிகைகள் இவ்வாறு விலகி வருவது திரையுலகில் பேசுபொருளாக மாறியுள்ளது.